வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் சருகனி பகுதியில் தான் இருக்கோம். சருகனியில் இருக்க திரு இதயங்களின் ஆலயத்தில் தான் இருக்கோம். இந்த திரு இதயங்களின் ஆலயம் அப்படின்றது தமிழகத்திலே கட்டப்பட்ட முதல் திரு இதயங்களின் ஆலயம் அப்படின்றது இந்த சருகனி பகுதியோட ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். போன வீடியோவில் இந்த சருகனி திரு இதயங்களின் ஆலயம், அப்புறம் அருட்தந்தை லெவே அவர்களோட கல்லறையை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருட்தந்தை லெவே அவர்களோட அருங்காட்சியகம், அதாவது அவர் யூஸ் பண்ண பொருள், அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் தங்கியிருந்த அறை எல்லாமே இந்த மியூசியத்தில் தான் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தை இறை ஊழியர் தந்தை லெவே அவர் பிறந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். பிரான்ஸில் தான் பிறந்திருக்காரு. இது ஃபுல்லாக அவர் பிறந்த ஊர். இதுதான் அவர் பிறந்த ஊர், ரினஸ். வில்லேஜ் லையே. வில்லேஜ் லையே. ரீஜியன் பிரிட்டனி. கண்ட்ரி பிரான்ஸ். இது காண்டினென்ட் யூரோப். அந்த காலத்தில் பாப்புலேஷன் இதெல்லாம் இப்போ கூடியிருக்கும். அவர் பிறந்த தேதி 6/4/1884. இது பிறந்த வீடு. இது பிறந்து வளர்ந்த வீடுலாம் இதான். இது லெவே திருமுழுக்கு பெற்ற இடம். அதாவது லயே பாரிஸ் சர்ச்சில் திருமுழுக்கு பெற்றிருக்காரு. அந்த இடம் இது அவர் திருமுழுக்கு பெற்ற சான்றிதழ். இது லெவே அவர்களோட உறவினர்கள். அருட்தந்தை பயின்ற பள்ளி மரியன்னை தொடக்க பள்ளி லயேல இருக்கிறது. அந்த பள்ளியோட புகைப்படம் இங்க இருக்கு. இது அவர் பயின்ற உயர் மறை மாவட்ட குறுமடம். இது உயர்நிலை பள்ளி பயின்றது வித்ரே அப்படின்ற இடத்துல இருக்கு. பணியிடை பயிற்சியெல்லாம் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை புனித சவேரியர் உயர்நிலை பள்ளி பணியிடை பயிற்சி. இது இளங்குரு பட்டம் வாங்கினது இளங்குரு லெவே. இதான் சிறு வயசுல லெவே, அருட்தந்தை லெவேயோட புகைப்படம் தான். இது குருப்பட்டம் பற்றிய குறிப்பு இதில் எழுதியிருக்காங்க. இங்க இருக்க எல்லா புகைப்படமுமே அவர் அதுக்கப்புறம் எங்க பணிபுரிஞ்சாரு அப்படின்ற பகுதிகள் எல்லாமே இங்க இருக்கு. அவர் பயணம் பண்ண இடம், பணிபுரிந்த இடம், ஆண்டாவூரணியில வேலை செஞ்ச இடம், இப்படி எல்லா பகுதியுமே இதுல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறை ஒளிபரப்ப ஒரு தொலைக்காட்சி வச்சு இங்க ஒரு சின்ன, அது என்ன சொல்லுவாங்க, ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது பேர் இது ராமநாதபுரத்துல புனித அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற ஆண்டில் ராமநாதபுரத்தில் இருந்து ஓரியூருக்கு திரு யாத்திரை போன ஒரு புகைப்படம். இது நம்ம பார்த்த திரு இதயங்களின் ஆலயம் சருகனி. நம்ம இப்ப இருக்கிற இடம் இந்த இடம் தான். இதுதான் அவர் கடைசியா பணிபுரிந்த ஒரு இடம். 1956 இருந்து 1973 வரைக்கும் சருகனியில ஆன்மீக குருவா தந்தை லெவே அவர்கள் பணியாற்றியிருக்காரு.
இது வந்து அவரோட இறைப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, விண்ணக பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 21/3/1973 அந்த விண்ணக பிறப்பு அடைஞ்ச அதுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினதெல்லாம் புகைப்படமாக வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து தந்தை லெவே அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்குது. அவர் யூஸ் பண்ண தட்டு, அந்த கிண்ணங்கள், பவுல், அவர் கழுத்தில் அந்த போட்டிருப்பாங்களா அந்த துண்டு, அவர் போட்டிருந்த சிலுவை மாலை, பெல்ட்டு, அவர் அந்த தடி, அவருக்கு பயன்படுத்திய தடி, இது வந்து அவர் பயன்படுத்திய துண்டு, தொப்பிகள், அப்புறம் வந்து அவர் இறந்த உடலின் மீது வைக்கப்பட்ட துணி, இப்படி நிறைய அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கு. இது வந்து தந்தை லெவே அவர்களோட அவரை உடம்பை வந்து இது இறுதி ஊர்வலத்தில் பயன்படுத்தினது. அந்த விண்ணக பிறப்புன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ பயன்படுத்தின அந்த சுமந்து சென்ற ஆசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே நம்ம இதில் வச்சுருக்காங்க, மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அந்த புகைப்படத்தில் இருக்கு பாருங்க. தந்தை லெவேவின் புனித உடலை அருட்பணியாளர்கள் சுமந்து செல்கின்றனர். அது சுமந்து சென்ற ஆசந்தி தான் இந்த இது. இப்போ நம்ம பார்க்கறது தான் 17 வருஷம் தந்தை லெவே அவர்கள் வந்து தங்கி இருந்த எளிய அறை. இந்த ஒரே ரூம் தான், இந்த ரூம் தான் அவர் தங்கியிருந்த இடம். கட்டில், சேரு, இந்த டேபிள், இவ்வளோதான் அவர் தங்கியிருந்த இடம். 17 வருஷமா அவர் தங்கியிருந்த இடம். அந்த அந்த புகைப்படத்தை கட்டுங்க. இதுதான் அறை. அவர் எழுத அந்த காலத்தில் உட்காந்து எழுதுவோம்ல, எழுத பயன்படுத்தினது டேபிள், கட்டில். இதை நார்மல், இது வந்து மரக்கட்டில் தான். கட்டில், சேர். இந்த ரூமே அவ்வளோதான், 10க்கு 10 ரூம் தான். இந்த ரூமில் தான் 17 வருடம் தங்கி இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சிவகங்கை மாவட்டம் பக்கம் வந்தீங்கன்னா சருகணி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த சருகணி புனித பேராலயம், திரு இதயங்களின் பேராலயமும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக நம்பி வந்து இந்த தந்தை லெவே அவர்களோட கல்லறையில் இருக்க மண்ணை வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டா தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. அது கண்கூட பார்த்தவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து இங்கே வந்து வேண்டி வணங்கிட்டு போங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.